எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை பண்றதுக்கு யோசிக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஷோ கமிட் ஆகிறேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை. நான் ஹோல்ட் பண்ற மைக்கை வேற யாருமே ஹோல்ட் பண்ணதே கிடையாது. ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி ரொம்ப பேட் சிச்சுவேஷன், பேடுனா பேடு. சினிமாவில் நம்ம ஸ்க்ரீனில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. சினிமாவில் நிறைய வழிகள் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. அது எல்லாமே நான் பண்ணேன். ஜோ கையில் எடுத்துட்டு இதுதான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு அந்த படம் டேக் ஆஃப் ஆகி நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு 2 years ஆச்சு. சிவகார்த்திகேயன் கேர் பண்ணிட்டாரு. அவரு சொன்னது என்னன்னா, செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு அர்த்தம் கிடையாது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட அன்ஃபில்டர்ட் சவுத்துக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். அண்ட் அதே சமயம் ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர் டுடே. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே உங்களோட நீங்கள் ரியல் செல்ஃப் என்ன அப்படின்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட். இந்த ரியல் ரியோ யார் அப்படின்றது தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் உங்களை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம். உங்களை ஒரு வீடியோவை பார்த்துருக்கோம், இப்போ ஆக்டராக பார்க்குறோம், ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு ரியோ வந்திருப்பார்ல, அவர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம். எப்படி அதை பற்றி சொல்லுங்க, உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதை பற்றி சொல்லுங்கள். சைல்ட்ஹுட் மெமரிஸில் டக்குன்னு சொல்லணும்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரையும் வீட்டை விட்டு நிறைய வெளியே போக மாட்டேன் நான். ஸோ வீட்டுக்குள்ளாரையே தான். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா வீட்லேயே தான் மோஸ்ட்டாக. ஸோ ஒரு 10th அப்புறமேட்டு நான் ஹாஸ்டலில் போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அவ்வளோதான். மெமரிஸ்னால் அப்படி சொல்லிக்கிற மாதிரி நல்ல மெமரிஸ்னு இல்லை, நிறைய சேட்டை பண்ணி அந்த மாதிரி தான். வீட்டிலேருந்து வெளியே விட மாட்டாங்கன்னா அது காரணம் தான். வெளில போனால் ஏதாவது பண்ணி பிரச்சனையாகும். ஸோ அதனால் வீட்லேயே இருக்கும். ஓகே. அண்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி எங்களாருக்கும் நாங்கள் கேமராவில் பார்க்குறோம் உங்களை. பட் உங்களோட ரியல் செல்ஃப் ஒன்று இருக்கும்ல, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த மாதிரி ஒரு ரியோவாக இருப்பீங்க நீங்கள்? பர்சனலாக எந்த மாதிரி ஒரு ரியோவாக இருப்பீங்க? அவனுக்கு சொல்கிறது எனக்கு நான் எங்கேயும் இந்த கேமரா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி இல்லை. நான் எல்லா சைடும் ஒரே மாதிரி தான். என்ன கொஞ்சம் கேமரா முன்னாடி இருக்கும்போது கெட்ட வார்த்தைலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பிகின் ஸ்க்ரீன் அப்படி இல்லை. அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. அண்ட் இவங்க சொல்கிறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மோஸ்ட்டாக சொல்கிறது ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அவங்களுக்கு அப்படி சம்டைம்ஸ் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கும்போது நம்மளோட ஓன் பிஹேவியர் இருக்கும்ல, அதில் சிலது அவங்களுக்கு சீரியஸாக இருக்குது. ஓகே. அண்ட் சில இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கும், அது இட் வில் மேக் அஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ ரியோ எடுத்துக்கிட்டாலே இந்த இன்சிடென்ட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேஜராக பிக் பாஸ் சொல்லலாம். பிக் பாஸ்க்கு முன்னாடி வேறு, பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். சில விஷயங்கள்லாம் எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அது ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாருக்குமே ஒரு மெச்சூரிட்டி வரும் அந்த ஷோக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ மேபி பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கெரியர் வைஸுமே பிஃபோர் பிக் பாஸ் நான் ஒரு 2 படம் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் பிக் பாஸ் தான் ஜோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த பிக் பாஸை வச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நிறைய டிரைவ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போது இந்த நிறைய விஜே ஆனக்கப்புறம் ஆக்டர் ஆனக்கப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் விஜயாவாக இருக்கிறப்போ ஒரு ஃபேஸ் இருக்கும், ஆக்டர் ஆனக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அப்போ யார் உங்களை இந்த பரபரப்பான அந்த சேஞ்சஸில் உங்களை கிரவுண்டடாக வச்சுக்கிறா? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே. அப்போ யாராவது ஒருத்தருக்கு அந்த கிரெடிட் என்னால் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. என்னை சுற்றி இருக்க எல்லாருமே நான் எப்படி இருக்கணும், இப்படியே இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இவங்க எல்லாரும் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுற்றி என் ஃபேமிலி. ஸோ இவங்க எல்லாரும் தான் அந்த மெயின் ரீசன். என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியாது யாருனாலையும். அதுக்கு ரீசன் இந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறாமல் அவங்க அப்படியே இருக்காங்க, நானும் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் என்கிட்ட வேற ஏதாவது பிஹேவியரில் சேஞ்ச் இருந்ததுன்னா கூட இமீடியட்டாக கழுத்து பிடிச்சிருவாங்க. என்ன திடீர்னு ஏதோ பண்ணுறிய என்ன விஷயம் அப்படின்னு பிடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ அப்படியே கிரவுண்டடாக வச்சுக்கிறது மெயின் ரீசன் அவங்க தான். ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, வாட் எவர் யூ டூ, இப்போ நீங்கள் பிக் பாஸ் சொன்னீங்கல்ல, 2 படம் முடிச்சுட்டு பிக் பாஸ் பண்ண நிறைய பேர் அந்த மூவ் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஐ டூ, நான் விஜயும் பண்ணுவேனே, ஜோடியும் பண்ணுவேனே அப்படின்னு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களா? வேர் இட் கம்ஸ் ஃப்ரம்? ஏன்னா இட் டேக் கட்ஸ் டு டூ இட்ல. அதுக்கு அவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னா அது தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான் சினிமாக்குள்ளார வந்தோம். அப்போ
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான். அது அது பெரிய ரிஸ்க்கோ சின்ன ரிஸ்க்கோ இல்லை அது என்னவோ எனக்கு வேணும் அப்படின்னா அது பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இல்லை ரொம்ப யோசிச்சா ஒரு மாதிரி மண்டை சூடாகும். ஸோ அதனால நிறைய யோசிக்க மாட்டேன். டக்குன்னு வேணும்னா வேணும், அவ்வளோதான். அண்ட் ஹோஸ்டிங் வந்து ஒரு நல்ல ஹிட், ஒரு நல்ல ரெவென்யூ உள்ள ஒரு ஃபிலிம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹோஸ்ட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. நான் எனக்கு வராதுன்னு நினைச்சேன். அவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இன்னும் கண்டினியூ பண்ற அப்படின்ட்டு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு நான் அது அந்த மைக்கை ஹோல்ட் பண்றதுக்கு நிறைய போராடி இருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். உங்க சேனல் ஓனர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ நிறைய அலைஞ்சிருக்கேன் நான். ஸோ அதனால என்னால் அந்த மைக்கை ஈஸியாக விட்டுட்டு வர முடியல. ஸோ எனக்கு டைம் இருக்கு, என்னால் அந்த ஷோ பண்ண முடியுது, நான் பண்ணேன். Okay. இனிமேவும் if you want to do, if I have time, if I could, so கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். யோசிக்கவே மாட்டேன். இந்த சீசன் பண்ண முடியாததுக்கு காரணம் உண்மையிலேயே என்னால் அந்த டைம் எடுத்து வைக்க முடியல. புரியுது. ஸோ அந்த ஷூட்டிங் டேட்ஸை வந்து என்னால் கண்டிப்பாக ப்ராப்பராக கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஷோ கமிட் ஆகிறேன், சேனலில் ஒரு ஷோ சீரியலோ என்னவோ கமிட் ஆகிறேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை. என்னோட ஷோவை நான் ஹோல்ட் பண்ணுற மைக்கை வேற யாருமே ஹோல்ட் பண்ணதே கிடையாது. அந்த ஷோ பண்ணுறேன்னா அந்த ஷோ த்ரூ அவுட் நான் தான் இருப்பேன், பிரேக்கே எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு இந்த தடவை நான் அந்த ஷோ கமிட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஆங்கர் மாறி மாறி வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால நான் பண்ணுற ஷோ நான் தான் ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசை. அதனால இந்த தடவை முடியாதுன்னு தெரிஞ்சது பண்ணல. ஸோ வந்து ரியல் ரியோ அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு அந்த சன் மியூசிக் டேஸ்லாம் அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போ வந்து இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க. பட் அப்போ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அந்த உங்கள் ஷோக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. நான்லாம் கூட கால் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் இப்போ எங்கேயாவது பார்க்குறது உண்டா? ஏதாவது சன் மியூசிக்ல நான் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி ஃபேன்ஸ் நிறைய இடத்துல போகும்போது நான் சன் மியூசிக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில காலர்ஸ் வந்து வேற ஈவெண்ட்டுக்கு போகும்போது வெளில போகும்போது சிலலாம் நேரில் வந்துலாம் பார்த்துருப்பாங்க. நான் சொல்றது சன் மியூசிக்ல காலராக இருந்தவங்க நிறைய பேர் நேரில் வந்துலாம் பார்க்குறாங்க இன்னுமே. எஸ், ஓகே. ஸோ அது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஜாலியான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா அந்த விஜே டு ஆக்டர் ஆகிறவங்களுக்கு தான் அந்த ஒரு எசன்ஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ வந்து நம்ம பிளைண்ட் ஃபோல் போயிடலாம் இப்போ. ஓகே. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த பிளைண்ட் டேட் பண்ணோம். அப்போ வந்து அர்ச்சனாக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீங்கள் வர்ற எல்லாருக்கும் நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த கெஸ்ட்டுக்கெலாம் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட அந்த ரா எமோஷன்ஸ் அங்கே கண்ணை மூடிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போவீங்களே, ஸோ அதை வந்து நாங்கள் விரும்புகிறோம். அந்த மாதிரி தான் இந்த செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரே ஒரு வார்த்தையில் ரியோ ராஜா அவங்களோட லைஃப்பை வந்து நீங்களே டிஸ்கிரைப் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? ஒரு வார்த்தையிலையா? ஆமாம், ஒரே ஒரு வார்த்தையில். என்னெல்லாம் வருது உங்களுக்கு மைண்ட்குள்ளே இப்போ? ஒன்று தான் வருது. என்ன வருது சொல்லுங்க? ஆர்வக் கோளாறு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நிறைய அப்படிதான் டிசைட் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ளார வரும்போதே வந்து அது ஒரு பெரிய ஆம்பிஷன்னு, சினிமாவில் வந்து இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஸோ ஒரு பெரிய ஆம்பிஷனோடையோ அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல. சும்மா ஜஸ்ட் லைக் தட், சும்மா டிவியில் வரணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அப்படி ஆரம்பிச்சது, அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே. அதுக்கப்புறமேட்டு சினிமாவில் எடுக்கிற நிறைய முடிவுமே வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அதை ட்ரை பண்ணிடணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதில் என்ன வந்தாலும், ஐ மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி ஒரு நான் தான் முடிவு பண்ணேன், நான் தான் ஆசைப்பட்டேன், அதில் எது வந்தாலும் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கும். பட் டிசைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அப்படிதான் ஆர்வக்குள்ளாராக தான் இருக்கும். ஓகே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நல்லா படம் பண்ணிருக்கேன், நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் ஏன் திடீர்னு போய் ப்ரொடியூஸ் பண்ணேன்? அந்த மாதிரி தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் அதை ட்ரை பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான், நினச்சோன்னா அதை பண்ணிடணும், அவ்வளோதான் வாழ்க்கை இல்லை அப்படிதான். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே கேட்கணும் அப்படின்னா, இப்போ சில முடிவு இருக்கும்ல, அதில் ஒன் ஆஃப் த முடிவு அது இல்லைன்னா இன்னைக்கு ரியோ இங்கே இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னா அது என்னது? தட் ஒன் டெசிஷன் ஆஃப் யுவர் லைஃப் தட் சேஞ்ச் எவ்ரிதிங். தி ஒன் டெசிஷன் தட் சேஞ்ச்ட் மை லைஃப், நான் சினிமா வேணும்னு சூஸ் பண்ணது. ஓகே. லைக் கணக்கானம் காலங்களில் நடிச்சு முடிச்சேன்ல, ஸோ கணக்கானம் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் எனக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கு வேலை இருந்தது, திரும்ப ஜாபுக்கு போயிருக்க முடியும்.
ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு மாதிரி ரொம்ப பேட் சுச்சுவேஷன் வந்து பேடுனா பேடு ரொம்ப bad. Okay. ஆமாம் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் போச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. இப்போ நான்லாம் படித்ததே சினிமாவுக்கு தான். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வந்து நீ இப்போ போனேன்னா உனக்கு மாதம் 30,000 40,000 சம்பளம் கிடைக்கும், வேலைக்கு போகலாம்ல. இப்போ நாங்கள் எல்லாரும் சினிமாவில் இருக்கோம். இப்போ நீ வந்து போய் ஒரு சம்பளம் இது பண்ணிட்டு வந்தேன்னா நாங்கள் எல்லாரும் ரூமில் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஒவ்வொரு சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீ திரும்ப வரலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கும் ஆமாம் நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் இருக்கும், நம்ம ரூமில் இருக்கவங்களும் ஸ்டில் தி கேன் ஐ மீன் அவங்களோட சினிமா இதுக்கு ட்ரை பண்ணலாம், நம்மளும் வந்து சம்பாதிக்கலாம். வீட்டில் பிரச்சனையாக ஆரம்பிச்சுது. அப்போ நான் எவ்ரி மந்த் காசு கொடுத்தா தான் வீடு ரன் ஆகும். ஓகே. அந்த டைமில் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் சான்ஸும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் ஒன்று இருந்தது. அப்போ வந்து நான் திரும்ப ரொம்ப அதுக்கப்புறம் தான் சினிமாவை ரொம்ப டைட்டாக பிடிக்க ஆரம்பித்தேன். இல்லை இதுக்கப்புறம் விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக சினிமாவில் தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்னும் வேகமாக இன்னும் நிறைய தேட ஆரம்பித்தேன் சான்ஸ்லாம். ஸோ ஐ திங்க் அப்போ வந்து டிசைட் பண்ணி நான் திரும்ப ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண போயிருந்தேன்னா மேபி டைவர்ட் ஆகிருந்திருப்பேன், வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமாம். ஸோ நான் அந்த டைமில் இல்லை எல்லாமே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது நான் நிறைய வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. சினிமாக்குள்ளார யூ ஒன்ட் பிலீவ், சினிமாவில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. சினிமாவில் நிறைய வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. அது எல்லாமே நான் பண்ணேன். ஓகே. நான் ப்ரொடக்ஷன்ல வர்க் எல்லாமே பிஹைண்ட் தி கேமரா எல்லாமே பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா போனா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பேட்டா கிடைக்கும். வாய்ஸ் ஆர்டிஸ்டா ஆடிஷன்ஸ் போவேன். டப்பிங் ஸ்டுடியோஸ்ல ஒரு 2-3 டப்பிங் ஸ்டுடியோல சொல்லி வச்சுட்டு அவங்க அந்த ரஃப் வாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மீன் ஃபார் நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல், இதுலலாம் தமிழ் டப் வருது இல்ல, ஸோ அந்த மாதிரி டப்லாம் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க மெயின் வாய்ஸ் இல்ல, க்ரௌட் வாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போ அவங்க ஒரு வில்லேஜ்குள்ளார போறாங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட வாய்ஸஸ்லாம் கொடுப்பேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு 150 rupees கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சினிமாக்குள்ளார நிறைய இருக்கு, நிறைய சின்ன சின்ன வேலைகள் நம்மளால பண்ணி சர்வை பண்ண முடியும். அந்த டைம்ல காசு இல்லைன்னா ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு அந்த காசை வச்சு சினிமாக்குள்ளரையும் மறுபடியும் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி அந்த முடிவு பண்ணல. ஓகே காசு வேணும் தான், ஆனால் சினிமாலேருந்து வெளியில் போய் சம்பாதிக்க வேணாம், சினிமாக்குள்ளாரையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். ஓகே. ஸோ அதுதான் என்ன நிறைய கற்றுக்க வச்சுது, அதுதான் என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கு. சூப்பர். ஆனால் அந்த ரொம்ப பேடான சுச்சுவேஷன் இருந்த ரியோக்கு இப்போ தெரியுமா அவர் வந்து, அப்போ நீங்கள் யோசிச்சிங்களா நான் ஒரு ஆக்டர் ஆகி நம்ம படம் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைப்பேன்றது எந்த பாயிண்ட்லையுமே நான் யோசிக்கல. ஈவன் நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட யோசிக்கல. பட் ஒரு பாயிண்ட்ல யோசித்தேன், ஜோவுக்காக ப்ரொடியூசர்ஸ் தேடும்போது அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. அப்போ யோசிச்சேன், மேபி அப்போ யோசிச்சது தான் இப்போ ப்ரொடியூசர் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் யூனிவர்ஸ் கேட்டுட்டே இருக்கும் நம்ம விஷயம்லாம். ஆமாம், ஐ பிலீவ் கண்டிப்பாக நடக்கும். ஓகே. அண்ட் மக்கள் வந்து ஒரு விஷயம் ரியோவை பற்றி இப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அது சுத்தமாக நான் இல்லை அப்படின்னா அது ஒரு விஷயம். அது என்ன நீங்கள் பார்த்த வரைக்கும் தெரியலையே. எனக்கு வந்து என்ன சுற்றி இருக்கவங்க என் மேலே என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கானுங்கன்னு தான் தெரியும். எனக்கு மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது ஓகே ஜாலியாக இருக்குது. நான் சொல்கிறது வர்ற கமெண்ட்ஸ் அண்ட் ஷோஸில் நேரில் பார்க்குற ஃபேன்ஸு, நேரில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறத வச்சு ஜாலியான ஆலியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து அது கரெக்டு தான், ஜாலியாக. ஆமாம், நான் கொஞ்சம் ஜாலியாக. ஓகே. அண்ட் அதே சமயம் பல வருஷம் கழிச்சு, அதாவது மேபி ஒரு 20 years 30 years கழிச்சு ரியோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 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 பர்சன் என்ன நினைக்கணும் உங்களை பற்றி? இப்போ ரியோன்னு சொன்ன உடனே நான் என்ன நினைக்கணும் ரியோவை பற்றி? நீங்கள் இப்போ நினைக்கிறாங்களே இதே மாதிரி நினச்சா போதும், செம்ம ஜாலியான மனுஷன்ப்பா அப்படின்னு நினச்சா போதும். ஓகே. அந்த ஆக்டர் அது இது அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் ப்ரொஃபஷன், அது ரியோவோட ப்ரொஃபஷன். ஓகே. பர்சனல் சொல்கிறீங்க? ஆமாம். ரியோனா இப்படி அப்படின்னு தோணணும்னா செம்ம ஹாப்பியான ஆளு, செம்ம ஜாலியாக இருக்காப்ல அப்படின்னு தோணும், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வேர் யூ வில் பி இன் நெக்ஸ்ட் 20 years? அதாவது உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா? எனக்கு இருக்க விஷனா இன்டர்வியூ மாதிரி இருக்கா? வேர் டு யூ see you in next 20 years? in 20 years டைரக்டரா?
ஐ மீன் அந்த ஆசையும் இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு we are waiting for that. இன்னும் 20 இயர்ஸில் ரியோ எப்படி இருக்கணும்னா அதான் இந்த ப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரியோ இருக்க மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கணும். என் ப்ரொடக்ஷன் மூலிமா, என் மூலிமா இன்னும் நிறைய பேரோட லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். சுற்றி என்ன இருக்க எல்லாருக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாமே சால்வ் ஆகி இன்னொரு 20 இயர்ஸில் பார்க்கும்போது எல்லாருமே இப்போ பயங்கர ஹாப்பியாக ஒரு செட்டில்டு லைஃபோட எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே. அண்ட் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பயந்து வேணாம் இது பண்ண வேணாம், இட்ஸ் ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் துணிச்சலாக பிரேவாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்கல்ல, அது என்ன? அது வந்து டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கணும். அது என்ன? ப்ரொடக்ஷன். ரீசெண்ட் டைமில் அதுதான் எல்லாருமே யோசிச்சு பண்ணலாமே அப்படின்னாங்க. யோசிச்சுட்டேன், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது மோஸ்ட்டாக நான் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். டே எப்படிம்பானுங்க, இல்லை இதுவே பண்ணுவோம் அப்படின்றேன். மெயின்லி ரொம்ப என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையுமே பயம் பார்த்தது வந்து ஜோ. பிகாஸ் நான் ஜோ கையில் எடுத்துட்டு இதுதான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு அந்த படம் டேக் ஆஃப் ஆகி நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு 2 years ஆச்சு. ஓகே. லிட்டரலி அந்த 2 yearsல வந்து ஐ திங்க் ஒரு 7-8 months நான் கண்டினியூஸாக ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தாடி முடியெலாம் நிறைய வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஷோவில் நான் என்னன்னா நான் ப்ரெசன்டபுளாகவே இல்லை, எனக்கே அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஷோவும் குவிட் பண்ண ஆரம்பிச்சு, டெலிவிஷன் ஷோஸும் பண்ணுறது ஸ்டாப் பண்ணேன். மீன்வைல் அந்த டைம்ல எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய நல்ல படம் வந்தது, நிறைய அதர் லாங்குவேஜ் படம்லாம் வந்தது. மலையாளத்துல இருந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, தெலுங்குல வந்தது. அது எதுவுமே எடுத்துக்காம பண்ணா இதுதான் பண்ணா ஜோதான் சார் அப்படி உட்கார்ந்துருந்தேன் நான். ரைட் டெசிஷன் தான். ஸோ அப்ப அப்படி இருந்தது. ஓகே. ஆனா அது ரைட் டெசிஷனா மாறுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா இல்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா? இல்ல எனக்கு பயம் இல்ல, கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா? ஓகே. இல்லனா அது இறங்க முடியாதுல்ல, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இல்ல. அது நெகட்டிவ் அதான் சொல்றேன்ல. இப்போ சப்போஸ் அது கரெக்டாக டர்ன் அவுட் ஆகாம அது ஏதாவது தப்பா இருந்தா கூட அங்கிருந்து ஃபர்தரா வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதே மாதிரி அடமெண்டா என்ன வேணுமோ அதை நோக்கி தான் போயிட்டு இருந்திருப்பேன். ஓகே. ஸோ நான் அதுதான் அப்படி இருக்கிறனால எனக்கு நான் பிளான் பி வச்சிருப்பேன். இஃப் இட் ஒர்க்ஸ் இது பண்ணலாம், இஃப் இட் டசன்ட் ஒர்க் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் ஒரு இது பண்ணுவேன். பயங்கர பிளானிங்கோட இருக்கிற பர்சன் மாதிரி இருக்கேன். அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அப்படியா? ஓகே, கத்துக்கிறேன், நானும் கத்துக்கிறேன். இப்போ வந்து மெமரி லேன் அப்படின்னு ஒரு செக்மெண்ட். ஸோ ஐ வில் பி ஆஸ்கிங் யூ பட் சில டேட்ஸ் நான் ரெஃபர் பண்ணுவேன், இல்லைனா சில விஷயங்கள் கேட்குறப்போ டக்குன்னு உங்களுக்கு மனசுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு போகும்ல, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட. இப்போ உங்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் ஒரு விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதா? வேணாமே. ஓகே. ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது, நாங்கள் இருந்த வீடு ஒரு குடிசை வீடு. ஸோ அது அந்த குடிசை வீட்டில் நாங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதில் இன்னொரு சைடில் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. என் அம்மா அப்பா சேர்ந்து ஒரு 5 தையல் மிஷின் போட்டு கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் இருந்தது குடிசை வீடு, பட் அங்கே சொந்த தொழில் பண்ணிட்டுருந்தோம். ஓகே. ஸோ அது நல்லா ஒர்க் ஆகலை, அது அந்த பிஸ்னஸ் சரியாக போகல. தென் இருந்ததே குடிசை வீடு, அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது சரியாக போகாமல் இன்னும் கீழே போனோம். ஸோ ஆஃப்டர் தட் என் அம்மாவும் சரி அப்பாவும் சரி திரும்ப நிறைய ஒர்க் பண்ணி படிக்க வச்சு அது ஒரு ஃபேஸ் இருந்தது. ஸோ என் அம்மா அப்பான்னு சொன்னோடனே அவங்க 2 பேரோட ஹார்ட் ஒர்க், மெயின்லி எங்கள் அம்மாவோட ஹார்ட் ஒர்க் தான் என் கண்ணு முன்னாடி வரும். ஷீ இஸ் வெரி அடமெண்ட், வெரி ஸ்ட்ராங் லேடி. ஓகே. ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். You got that from her ல, அந்த விடாமுயற்சி. whatever you do you stand on your. நான் சொல்ற வரையும் எங்க அம்மா வேலைக்கு போறது நிறுத்தவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல நான் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டினாங்க. நான் சொல்றது நான் ஒரு 2-3 படம்லாம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா என்ன சொல்றீங்க? ஆமா, அதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு நிப்பாட்டினாங்க. ஓகே. she is like you தாங்க. sorry, you are like her. ஓகே. பட் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்தே எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். நீங்க ரியலைஸ் பண்ணி எடுத்தீங்களான்னு தெரியல, பட் ஐ திங்க் உங்க அம்மா பத்தி நீங்க சொன்னோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாட் எவர் டெசிஷன் யூ டேக்கிங்ல இப்போ அது எல்லாமே ரிஃப்ளெக்ட்ஸ் ஹர்ன்னு நினைக்கிறேன். இப்போதான் நானும் ரியலைஸ் பண்றேன். எஸ். ஓகே.
அடுத்ததா February 9, 2017 அப்படின்னு சொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எங்கள் மேரேஜ். எஸ், அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டூ மச் ஆஃப் ட்ராமா. நிறைய ட்ராமா நடக்கும்னு நினைச்சேன். வீட்டில் அவங்க வீட்டில் அப்படி இப்படின்னு பயங்கரமா வரும். 2 வீடும் வேணான்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு அதெல்லாம் வாங்கிலாம் வச்சிருந்தேன். பார்த்தேன் 2 வீடும் பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆமா, நான் ஒரு மாதிரி பயங்கரமா நாடோடிகள் படம் மாதிரி அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. இட் வாஸ் நாட் தட் ஸ்மூத், பட் இட் வாஸ் குவைட் ஸ்மூத். ஐ மீன் அவங்க வீட்டில் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் போச்சு எனக்கு. என் வீட்டில் சுற்றி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜ் கொஞ்சம் தள்ளி பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தோம். மெயின் ரீசன் வந்து விஜய் டிவி தான். விஜய் டிவியில் நாங்கள் வந்து இந்த டான்ஸ் ஷோ ஆடியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க. 2 பேருக்குமே வேணான்னு தோணுச்சு. பட் அட் சம் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சுது ஓகே, எத்தனை நாள் தான் தள்ளி போகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷமா 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பரவாயில்ல, வை நாட், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அப்போ 2 வீட்லேயுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு சுற்றுறதுக்கு சரின்னு சொல்கிறோம்னா அதுக்குன்னு என்ன வேணால் பண்ணுவீங்களா, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம். ஓகே. அதே சமயம் இட் வாஸ் வெரி ஹாப்பி மேரேஜ். 2 ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருந்து, 2 ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ். ஸோ அது எதுவுமே ஃபீல் ஆகாமல் எல்லாருமே ஹாப்பியாக நடத்தி வச்ச கல்யாணம். ஸோ ஹாப்பி டு ஹியர். எஸ். அடுத்ததா March 7, 2020. மார்ச் ரித்தி பர்த்டே. எஸ், அதை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. அந்த நாள் 2020 மார்ச் எப்படி இருந்தது? அதான் அந்த கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு ஃபீல் இருந்தது. அது வந்து பயங்கரமாக இருந்தது. ரொம்ப குட்டியாக பிங்க் கலரில் ஏஞ்சல் மாதிரி. ஆமாம், கையில் கொடுக்கும்போது வேற நல்லா ஃபுல் ஐஸ் ஓப்பனில் வந்து என்ன பார்த்தாங்களா? ஆமாம். ஸோ அது இந்த பிளைண்ட் ஃபோல்டுனாலையா என்னன்னு தெரில, அது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது இப்போது. அகைன் அந்த மொமெண்ட்டை என்னால் பார்க்க முடியுது. ஓகே. அது பயங்கரமாக இருந்தது. அது எனக்கு தெரியல, நான் அழுதுகிட்டு இருந்தேன்னே நான் ரியலைஸ் பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு. அவர் மட்டும் தான் என்னடா அழுகிற அப்படி அழுகிறேன்னா அப்படின்னு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் ஆக்சுவலாக ரித்தியை கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் வந்து அவள் சுற்றி தேடிட்டு இருந்தேன் எங்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு ரித்தி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளர ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து சுற்றியை வெளில கூட்டு வந்தாங்க. வரும்போது ஃபுல் போதை, இந்த ஊசி போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ உளறிக்கிட்டே வந்தா நிறைய. ஓகே. ஆனால் நான் நினைப்பேன் எப்படி வந்து அம்மாங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தானாக வந்துடும், ஏன்னா பாடியிலையும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். நான் நினைப்பேன் ஃபாதர் எப்படி அழுறாங்க, அவங்களுக்கு எப்படி அதை வாங்கினோன்னே அந்த ஒரு டக்குன்னு அந்த எம்பத்தி அந்த ஒரு வருதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. எனக்கும் தெரியல. பட் நீங்கள் சொன்னோன்னே தான் தெரியுது, நீங்களும் வந்து டியர் அப் ஆயிருக்கீங்க பயங்கரமா. எஸ். ஸோ பியூட்டிஃபுல் மெமரி. அடுத்ததா இன்னொரு பேபின்னு நினைக்கிறேன். இது March 2, 2026. March 2, 2026. March 2 we are marching towards அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஓகே. ரிவர் ரூட் ஸ்டுடியோஸோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. ஓகே. அன்னைக்கு எப்படி இருந்தது அந்த அந்த நாள்? நீங்க சொன்னோன்னே சில பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, சில பேருக்கு அது புதுசா இருந்திருக்கும், மீடியாலேயே யாருக்காது கூட. எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? வெரி பாசிட்டிவ். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அதை. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ இன்வால்வ் ஆவேன், எப்படி ரசித்து ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது பார்த்த எல்லாருக்குமே இதை நான் சொல்லும்போது கரெக்டான முடிவு, இப்போதான் நீ கரெக்டாக முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கூட இருக்க நிறைய பேருக்கு பயம் இருந்தது. பிகாஸ் அது ஏன்னா நான் ஆல்ரெடி சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே ஆல்ரெடி சினிமாக்குள்ள தான் செலவு பண்ணுறேன். அப்படிங்கும்போது அந்த பயம் சுற்றி இருக்க எல்லாருக்கும் இருந்தது. பட் சினிமா சர்க்கிளில் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 1% சிவகார்த்திகேயன் நான் வந்து கேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, ஒரு ஆக்டராக இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது
நமக்கு அந்த ஸ்பெண்ட் ஆகுறது வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். இது படத்துக்கு தேவைங்கும் போது நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நிறைய செலவு பண்ணிட வேணாம். ஐ மீன் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு அர்த்தம் கிடையாது. தேவையான விஷயத்துக்கு தேவையான அளவு செலவு பண்ணாவே படம் ரொம்ப நல்லா வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே, எஸ், சூப்பர். இன்னைக்கு இருக்கிற ரியோ அவர்கள், ஆக்டர் ரியோ அவர்கள் போய் விஜய் ரியோ பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அமையுதுன்னு வைங்க, ஒரு வரம் மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஏய் பயங்கர ஜாலியா இருக்கடா, இப்ப ஜாலியா இருந்துக்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே டென்ஷனா இருக்கும் too much of play in my plate அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ போய் பார்த்தேன்னா பெருசா அட்வைஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். விஜய் ரியோவும் சரி ரியோவும் சரி பெருசா அட்வைஸ் எடுத்துக்கிற ஆள் இல்லை. ஓகே, ஐ மீன் அதுக்குன்னு அட்வைஸ் மதிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. புரியுது. கேட்டுப்பேன், லிசன் பண்ணுவேன் எல்லாரோட அட்வைஸையும். ஈவன் தோ எனக்கு நானே அட்வைஸ் கொடுத்துக்கிட்டாலுமே அதை கேட்டுப்பேன், அது லிசன் பண்ணுவேன். பட் தென் வேணுன்ற முடிவு இருக்குல்ல, ஸோ அதை மாத்திக்கணுமா வேணாமான்றத யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன். அது அட்வைஸ் கேட்டு முடிவு பண்றது இல்லை. அமேசிங், அமேசிங். உங்களோட பிளைண்ட் டேட்டை வந்து நீங்க ரொம்ப அழகா முடிச்சிருக்கீங்க. நீங்க இப்போ கழட்டிடலாம். எப்படி இருந்தது? இது பயங்கரமா இருக்கு. இது பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஊர்ல இருக்க எல்லாரையும் கண்ணை கட்டியே கேள்வி கேளுங்க நீங்க. அப்படியே 60 செகண்ட்ல 69 கொஸ்டின். டான்ஸ் ஆர் ஃபைட்? டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி நடிப்பேன். வைஃப்ஸ் கால் ஆர் டைரக்டர்ஸ் கால்? வைஃப்ஸ் கால். சமந்தா ஆர் ட்ரிஷா? ஏன் இப்படி? One habit you secretly want to change in you. சீக்ரெட்டாவே இருக்கட்டும்.